நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசும் அப்பா. இன்றைக்கு நாங்கள் கேட்கின்ற ஆண்டவரே, உம்முடைய வேத வசனங்கள் ஒவ்வொருடைய ஆவி, ஆத்மா, சரீரத்திற்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்வீராக. எங்களோடு கூட இடைப்படும், என்னை மறைத்து நீர் வெளிப்படும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து, இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. பவுல் அப்போஸ்தலன் இந்த எபேசு திருச்சபைக்கு அவர் எழுதும்போது அவர் சொல்லுகிறார், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். உன்னதமான அழைப்பு பெற்றிருக்கிறோம். இந்த எபேசு திருச்சபை குறித்து வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது 1 அதிகாரம் 3 வசனத்திலே ஆவிக்குரிய உன்னதமான எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்ற ஒரு அருமையான ஒரு திருச்சபை. இந்த எபேசு சபை முழுவதுமாக, இந்த நிருபம் முழுவதுமாக 6 அதிகாரங்களை வாசித்து பார்க்கும் பொழுது ஏராளமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்ற ஒரு சபையாக, பெற்றுக்கொள்வதற்கு இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து மிக அழகாக எழுதப்பட்ட ஒரு அருமையான ஒரு நிருபம். ஆக உன்னதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட இந்த சபைக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற, பவுல் மூலமாய் கொடுக்கின்ற ஒரு ஆலோசனை என்னவென்றால், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களை நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தம்முடைய சிறப்பான பணிக்கென்று தேவன் அழைத்திருக்கின்றதை பார்க்கின்றோம். யாத்திரையாகும் புஸ்தகம் 3 அதிகாரம் 4 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் மோசேயை அழைக்கின்றார். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். இங்கு ஆண்டவராகிய கர்த்தர் மோசேயை இங்கு அழைக்கின்றதாக வேதத்திலே பார்க்கிறோம். எதற்காக? நீங்கள் தொடர்ந்து 10 வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது வேதத்திலே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருக்கின்றார்கள். அவர்களை விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு இந்த ஜனங்களை கொண்டு வரும்படிக்கு நான் உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றதாக வேதத்திலே பார்க்கிறோம். அதே போல் நீங்கள் யாத்திரையாகும் புஸ்தகத்திலே 33 அதிகாரம் 12, 17 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது வேத வசனம் சொல்லுகிறது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்பதாக ஆண்டவர் சொன்னதாக வேதத்திலே பார்க்கின்றோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற நமது ஆண்டவரை கர்த்தர் நம்மை ஒரு சிறப்பான ஊழியத்திற்கென்று, பணிக்கென்று நம்மை அழைத்திருக்கின்றார். எரேமியாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 5 வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, உன் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னமே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய தாயின் கருவிலே நம்முடைய எலும்புகள் உருவாகும் முன்னமே அவருடைய கண்கள் நம்மை கண்டிருக்கின்றது. நம்ம ஒரு விசேஷித்த ஒரு பணிக்கென்று தேவன் அழைத்ததாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆண்டவர் எதற்காக அழைக்க வேண்டும்? வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு எபிரேயருக்கு நிருபம் 9 அதிகாரம் 15 வசனத்தில் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது சொன்னால், அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் ஆண்டவர் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக தெரியுமா? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த நித்தியமான ஒரு சுதந்திரத்தை, அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார். 1 தெசலோனிக்கேயர் நிருபம் 2 அதிகாரம் 11 வசனம் சொல்லுகிறது, தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராக இருக்க வேண்டும். அவருடைய ராஜ்யத்திற்கு, அவருடைய மகிமையான அந்த காரியத்திற்கு ஆண்டவர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? தெரிந்தெடுத்திருக்கிறார். இங்கு வெளிப்படுத்த விசேஷம் 19 அதிகாரத்துல 9 வசனம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். நம்முடைய அழைப்பு சாதாரணமான ஒரு அழைப்பு கிடையாது. உன்னதமான தெய்வத்துடைய அழைப்பு, ஒரு பெரிய ஒரு அழைப்பு, ஆசீர்வாதமான அழைப்பு. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்திற்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நாம் இருக்கிற பகுதிகளிலே, கிராமங்களிலே, பட்டணங்களிலே
சாதாரண ஒருவர் நம்மை திருமணத்துக்கு அழைப்பு மாதிரி சொன்னால் அதற்கு நம்ம ஒன்றும் பெரிதாக காட்டிக்கொள்ள முடியாது. அதே வேளையில் ஒரு பெரிய ஒரு வசதியுள்ள ஒரு நபர், அரசாங்கத்தில் உயர்ந்த இடத்தில் இருக்கின்ற ஒரு நபர் தன்னுடைய குடும்ப திருமணத்திற்கு நம்மை அழைத்திருக்கான்னு வைத்துக் கொள்ளுங்களேன், நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. சாதாரணமான ஆள் அல்ல, ஒரு பெரியவர் நம்மை திருமணத்திற்கு அழைத்திருக்கிறார் என்று சொல்லி. ஆனால் அதை விட மேலான ஒரு ஆண்டவர் நம்ம என்ன செய்திருக்கிறார்னா, ஒரு அழைப்பு நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அழைப்பு உன்னதமான ஒரு அழைப்பு. அந்த அழைப்பு என்ன தெரியுமா? ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அதில் பங்கு பெறும்படியாக நம்ம அழைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நிலையான வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கென்று தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார். அப்படி என்றால் இந்த அழைப்பிற்கு நாம் பாத்திரவாங்களை நடக்க வேண்டும் என்று ஆண்டவருக்கு நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறபடினால் அதற்கு எப்படி பாத்திரவாங்களாக நாம் நடக்க வேண்டும், இந்த அழைப்பிலே நாம் நிலைத்திருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவர் என்ன எதிர்பார்த்திருக்கிற என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நான் சுருக்கமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், நான் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் இங்கு 1ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. 4ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் என்பதாக வேதத்தில் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? உன் தேசம், உன் இனம், உன் ஜனம் எல்லாவற்றையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆதியாகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது வேதவசனம் மிக அழகாக சொல்ல 7ஆம் வசனத்துல, என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அழைத்து வந்திருக்கின்றார். என் சொந்த தேசத்திலிருந்து, என் வீட்டாரிலிருந்து என்னை தேவன் அழைத்திருக்கிறார். எங்க அழைத்திருக்கிறார்னா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆண்டவருடைய அழைப்பை ஏற்ற உடனே அவன் உடனே புறப்பட்டு சென்றான் என்பதாக வேதவசனம் சொல்லுகிறார். அப்ப அதற்கு முன்பாக அவன் எங்கு இருந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துல இங்கு 31ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தையருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். இங்கு நாம் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஊர் என்கிற கல்தையருடைய பட்டணத்தை விட்டு புறப்பட்டு வருகிறார்கள். அது பாபிலோன் தேசத்தில் இருக்கிறது. அங்கிருந்து வந்தவங்க ஆரான் என்ற ஒரு பகுதிக்கு வர்றாங்க. அந்த இடத்துக்கு வந்தவொடனே அங்கேயே தங்கிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க புறப்பட்டு வந்து கானான் தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரான் அந்த இடம் வந்தவொடனே அப்படியே அவர்கள் இருந்து விடுகிற வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆரான் அந்த பட்டணத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து சொல்லுகிறார், உன்னுடைய குடும்பத்தார் எல்லாரும் அங்கே இருக்கிறாங்க, பிரச்சனை கிடையாது, அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்ன உடனே அவன் புறப்பட்டு வருகிறான். 75வது வயதிலே ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து வருகிறதாக வேதத்திலே பார்க்கிறோம். இந்த ஆரான் என்று சொல்லப்பட்ட ஊர் நீங்க பார்த்தீங்கன்னா சாதாரணமான ஊர் கிடையாது. அது ஒரு பெரிய வர்த்தக ஒரு நகரம். பல இடங்களிலிருந்து ஏராளமான வர்த்தகர்கள் அங்கு வர்த்தகம் செய்கின்ற ஒரு பெரிய ஒரு பட்டணமாக அது இருந்ததாக வரலாறு சொல்லுகிறது. நல்ல செல்வ செழிப்பான ஒரு இடம், நாகரிகம் மிகுந்த ஒரு இடம், எல்லா தரப்பட்ட மக்களும் வாழுகின்ற ஒரு பெரிய ஒரு சிட்டிங்க இந்த ஆரான். ஆனா அந்த ஆரான்ல ஆபிரகாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் கானான் தேசத்துக்கு அழைக்கின்றார். இந்த கானான் தேசம் எங்க இருக்குன்னு ஆபிரகாமுக்கு தெரியாது. ஒரு அடி நிலம் கூட அவனுக்கு சொந்தமா கிடையாது. எங்க போறன்னு அவனுக்கு தெரியாது. ஆண்டவர் சொன்னாரு, நீ போ அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே 100க்கு 100 கீழ்ப்படிந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒரு கடினமான ஒரு காரியம்தான் ஆபிரகாமை பொறுத்தவரையில. தன்னுடைய தகப்பனுடைய வீட்டை விட்டு விடுகிறது, அந்த தேசத்தை விட்டு விடுகிறது, இனம் ஜனம் எல்லாவற்றையும் விட்டு விட்டு புறப்பட்டு வருகிறது என்பது ஒரு கடினமான ஒரு காரியம்.
நம்ம பெரும்பாலும் சொல்லுவோம், நம்ம பிள்ளைகளை எங்கேயாவது கொண்டு போய் ஹாஸ்டல்லையோ இல்லை ஒரு ஸ்கூல்லையோ சேர்த்தோம்னா அவங்க ஹோம் சிக் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்? இந்த பிள்ளைகள் வீட்டை விட்டு போகாத பிள்ளைகளுக்கு திடீரென்று ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்தோம்னு சொன்னால் வீட்டு ஞாபகமாகவே இருக்கும். பார்த்துக்கிறேன், இன்றைக்கும் கூட சில பெரியவர்கள் நீங்கள் பார்த்துரு. இன்றைக்கு கூட ஒரு அருமையான சகோதரனோடு கூட பேசினார். அவர் சொன்னார், அவர் ஒரு சிட்டியில் இருக்கிறார். அவங்களுடைய அம்மா ஒரு இன்னொரு பகுதியில் இருக்கிறாங்க, ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறாங்க. நான் சொன்னேன், அப்பா துணை இல்லாமல், அப்பா இல்லாமல் அம்மா மட்டும் தனியாக இருக்கிறாங்களே, நீங்கள் ஏன் உங்கள் கூட வச்சுக்கிடக்கூடாது? அப்போ அவர் சொன்னார், ஐயா, எங்கள் அம்மாவுக்கு அந்த கிராமத்தில் இருந்தால் மாத்திரம்தான் அவங்களுக்கு நிம்மதி, அதையே விட்டு அவங்கள வர முடியலை என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய சொந்த பகுதி, தாம் இருக்கின்ற பகுதி ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதை விட்டு அவர்கள் இடத்த கிளப்பி ஒரு இடத்துக்கு போன்னு சொல்றது ரொம்ப கடினமான ஒரு காரியம். இந்த ஆபிரகாம் நம்ம நல்ல வெல் செட்டில்டு, நல்ல வசதியான ஒரு நபர் தான். அந்த இடத்தை விட்டு வான்னு சொன்ன உடனே அது கடினமான ஒரு காரியம்தான். ஏன்னா ஒரு நல்ல ஒரு செல்வ செழிப்பான ஒரு நாகரிகம் மிகுந்த ஒரு நகரத்தை விட்டு வான்னு சொன்ன உடனே மறு பேச்சு பேசல. பார்த்துக்கிடுங்க, உடனே கீழ்ப்படி சென்று விட்டான். நான் சிறு பையனாக இருக்கும் பொழுது 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய கிராமத்தில் பயங்கரமான அப்போது மழை தாட்சியான ஒரு நாட்கள், விவசாயங்கள் தான் அதிகமாக எங்களுடைய கிராமத்தில் உண்டு. பார்த்துக்கிடுங்க, மழை பெஞ்ச விவசாயம் இருக்கும். தொடர்ந்து சில ஆண்டுகள் மழை இல்லாதபடினால் ரொம்ப பஞ்சமாகிவிட்டது. ஆகவே பிழைப்பு தேடி அநேகர் பெரிய பெரிய நகரங்களுக்கு சென்றாங்க. எங்கள் கிராமத்தில் உள்ள மக்கள் அநேகர் பாம்பே பட்டணத்துக்கு செல்வாங்க. அங்கே போனீங்கன்னா எங்கள் ஊர் சார்பாக ஒரு பெரிய மெஸ் ஒன்று இருக்கும், பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் எங்கள் கிராமத்தை சார்ந்த மக்கள் தான் அதை நிர்வகித்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கிராமத்தில் மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இங்கிருந்து யாராவது வேலை தேடி செல்வார்னு சொன்னால் உடனே அழைத்து கொள்வார், அவரோடு வைத்துக் கொள்வார்கள். ஒரு சின்ன ஒரு ஹால் மாதிரி உண்டு, அதில் ஒரு கிச்சன் இருக்கும். அதில் அவங்க சமையல் பண்ணி அதில் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுருவாங்க. அந்த ஹாலில் ஒரு ட்ரெங்கு பெட்டி கொண்டு போவாங்க. அந்த காலத்தில் அதில் தான் அவங்க ட்ரெஸ் இருக்கும். பார்த்துக்கிடுங்க, 2 வேளை சாப்பாடு, காலையிலையும் சாப்பாடு கொடுத்துருவாங்க, நைட்லேயும் சாப்பாடு கொடுப்பாங்க. மத்தியானம் இவங்க போகிற இடத்துல எங்கேயாவது பார்த்துக்கிட வேண்டியதான். காலையிலே சாப்பிட்டு விட்டு வேலைக்காக வேலை தேடி அலைவார்கள். அது ஒரு 10 நாள் 15 நாளில் கூட இருக்கிறவங்களுடைய உதவி நிமித்தம் ஏதாவது ஒரு வேலை பாம்பே பட்டணத்துக்கு கிடைத்து. இப்படி பிழைப்புக்காக நிறைவேறி போய் அப்புறம் அரசாங்கத்தில் வேலை பார்த்து கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு நல்ல ஒரு உத்தியோகத்தில் வந்துடுவாங்க. அந்த காலத்தில் என்னுடைய கிராமத்தை சார்ந்த ஒரு குடும்பம், மிக நெருங்கிய ஒரு நல்ல ஒரு குடும்பம் தான். பார்த்துக்கணும், அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தாங்க. 2 பேரும் பாம்பேக்கு போனாங்க. ஏன்னா வீட்டில் அவ்வளோ ஒரு கஷ்டம். 2 பேரும் பாம்பே பட்டணத்துக்கு போய் வேலைக்காக சேர்ந்தார்கள். 1 மாதம் ஆச்சு, மூத்த சகோதரன் வீட்டுக்கு ஒரே ஓட்டமாக ஓடி வந்து விட்டார். நான் கேட்டேன், அண்ணன் எதுக்காக போன அடுத்த மாதத்தில் வந்துட்டீங்க, எந்த விஷயம் எப்பவும் போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். அட சும்மா இருப்பா நீ, அங்கே மனுஷன் வாழ முடியுமா அப்படின்னு. என்ன அப்படி சொல்லிட்டேங்க? எப்போ நான் இருந்த மெஸ்ஸில் அது சாப்பாடா, அதுவே பச்சரிசி சாப்பாடு போடுறாங்க, அதில் டேஸ்ட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நம்ம வீட்டில் எங்கள் அம்மா சாயங்காலம் போல் சோறை பொங்கி, அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா சாப்பாடு பொங்கி அந்த பானையிலேருந்து வடிப்பாங்க. வடிகஞ்சின்னு ஒன்று உண்டு. பார்த்துக்கிடுங்க, அந்த சோறு பொங்கின பிறகு அதை கவுத்தின உடனே அதில் தண்ணி, அந்த சோறு தண்ணி இருக்கும் பாருங்க, வடிகஞ்சி அப்படிம்பாங்க. அதை இவர் என்ன செய்வார்னா கொஞ்சம் கருப்பட்டி போட்டு நல்லா கூழு மாதிரி நல்லா குடிப்பார். அவருக்கு அதை குடித்தாதான் நைட்டில் தூக்கமே வரும். அதை ஒரு சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு குடிச்சிட்டு ஒரு 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு படுத்துட்டாருன்னா அவருக்கு நல்லா தூக்கம் வருமாரு. அவர் சொன்னார், பாம்பேயில் நானும் எத்தனையோ மெஸ்ஸுக்கு போயிருக்கேன்ப்பா, ஒரு கூட என்ன செய்யலைன்னா இந்த வடிகஞ்சியை தரலை. பார்த்துட்டேன், நானும் பொறுத்து பார்த்தேன். நம்ம ஊரில் இருந்த இந்த ருசி மிகுந்த சாப்பாடு வேறு எங்கும் கிடைக்கல. என்னால் தாக்கு பிடிக்க முடியல, நம்ம ஊரை விட்டு விட முடியல, எங்கள் அம்மா சமையல் என்னால் விட முடியல, ஓடி வந்து விட்டேன் என்று சொல்லி வந்து விட்டார். எனக்கு விவரம் தெரிந்த அளவிற்கு அவர் கடைசி வர மிகவும் ஏழ்மையான நிலைமையில் தான் வாழ்ந்து வந்தார். ஆனால் அதே வேளையில் அப்படி சகோதரன் பல்ல கடித்து கொண்டு, அவரும் இதே வடிகஞ்சி குடித்தவர் தான், அம்மாவுடைய சாப்பாடை சாப்பிட்டவர் தான். ஆனால் தன் போயிருக்க அந்த நோக்கத்தை அறிந்தவர் அங்கே பல்ல கடித்து கொண்டு இருந்து விட்டார். சில வருடங்கள் கழித்து அரசாங்கத்தில் ஒரு வேலை கிடைத்தது. ரயில்வேல வேலை பார்த்தார். நல்ல உயர்ந்த இடத்துக்கு வந்தார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் கிடைக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய ரேங்க் எல்லாம் நினச்சதுன்னா உயர்ந்து விட்டது.
நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொந்த பகுதியை விட்டு செல்லுவது அவ்வளவு எளிதானது கிடையாது. ஆபிரகாமை அழைத்தார், வந்தார் அப்படின்னு நம்ம ஈஸியா சொல்லிட்டு போறதாங்க. ஆனால் அவன் இருந்த இடம் அவ்வளவு ஒரு செழிப்பான நாகரிகம் மிகுந்த இடத்தை விட்டு ஆண்டவர் அழைத்த உடனே தான் போகிற இடம் என்னதுன்னு தெரியாமல் இருக்கும் பொழுது அப்படியே கீழ்ப்படிந்து போனான் அல்லவா. தேவன் அதைத்தான் அவர் அவனை கனப்படுத்துகிறார். சும்மா வாங்க சொன்னாரு, ஆபிரகாம் என் சிநேகிதன் என்று சொல்லி. ஆபிரகாம் தன்னுடைய நண்பன் என்று சொல்லி கூட அவருக்கு அவ்வளவு ஒரு பெரிய தெய்வம், அவர் அவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். ஆபிரகாமின் தேவன் சொல்லப்பட்டு வைக்கப்படவே இல்லைங்க. ஏன்னா ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படி அவனுக்கு கீழ்ப்படுகிறதாக வேதத்திலே பார்க்கிறான். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அழைப்புக்கு பாத்திரவாங்களாக நடக்க வேண்டும் என்று சொன்னார். ஆட்டுக்குட்டி அவனுடைய கல்யாண விருந்தில் பங்கு பெற வேண்டும் என்று விரும்புகிற நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். சுவிசேஷ வாக்கியமாய் வாசிக்கிற வேத பகுதியை லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 11 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, இங்கு பேதுரு அவன் படகை விட்டு இறங்கி வெறுமையான வலைகளை அலசி கொண்டிருக்கின்றான். முழுசும் அவன் பிரயாசப்பட ஒன்று கூட அகப்படவில்லை. ஆண்டவர் அவனுடைய படகில் ஏறி பிரசங்கம் பண்ணுகிறார். முடித்த பிறகு அவனை பார்த்து சொல்லுகிறார், நீங்க லூக்கா எழுத சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம், அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஆழத்துல தள்ளி போய் உன் படகை தள்ளி கொண்டு போய் வலைகளை போடு. அவன் சொல்றான், ஐயரே முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்று கூட அகப்படவில்லை. கலிலேய கடல்ல ரொம்ப தண்ணி டிரான்ஸ்பரண்டா இருக்குங்க. அது இரவில் தான் மீன் பிடிப்பாங்க. நமக்கு நன்றாக தெரியும், மீன் பிடிக்கிறவர்கள் இரவில் தான் செல்லுவாங்க, பகல் அப்படி ஒன்றும் கிடைக்காது. அவனுக்கு நன்றாக தெரியும். ஆனால் அவன் சொல்றான், ஆண்டவரே பகல்ல மீன் பிடிப்பதற்கு சரியான தருணம் கிடையாது, ஆகிலும் கூட உங்களுடைய வார்த்தையின்படியே நான் போடுகிறேன்னு சொல்லி போட்டான். நடந்தது என்ன? 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் என்பதாக வேத வசனம் சொல்லுகின்றதை நாம் பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது தெரியுமா? 100க்கு 100% நம்ம கீழ்ப்படியன்னு விரும்புகிறார். வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களை உருவாக்கி ஆண்டவரை கற்ற அவருக்கு கீழ்ப்படியணும். நாம கூட நம்முடைய பிள்ளைகள் கீழ்ப்படியாவிட்டால், நம்ம கீழ்ப்படியாவிட்டால் நமக்கு எவ்வளவு கோபம் வருகிறது. பிள்ளைகளை அடிக்கின்றோம், சத்தம் போடுகிறோம், என்னெல்லாமோ செய்துகிறோம். ஆனால் இன்றைய வரை ஆண்டு உங்களை ஒன்றும் செய்யாமல் இருக்கிறாரே, நம்ம இதுவரை ஒன்றும் அவர் செய்யாமல் வைத்திருக்கிறாரே. அவருடைய கிருபை எவ்வளவு பெருசு பார்த்துக்கிடுங்க. எத்தனை காரியங்கள்ல நாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் செய்திருக்கிறோம், கீழ்ப்படியாமல் நடந்திருக்கிறோம். ஆனாலும் இன்றும் நாம் அழியாமல் இருப்பது அவருடைய பெரிய கிருபைங்க. அதை நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கிடக்கூடாது. தேவன் சொல்லுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படியும்போது மாத்திரம்தான் அந்த அழைப்புக்கு பாத்திரவாங்களாக நடக்க முடியும். அந்த அழைப்புக்கு பாத்திரவாங்களாக இருந்தால் மாத்திரம்தான் அந்த நித்தியமான ஒரு சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டுடைய அந்த கல்யாண விருந்துல நாம் என்ன செய்ய முடியும்? நாம் பங்கு பெற முடியும். இரண்டாவதாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? நீங்கள் 1 பேதுரு நிருபத்தில் நான் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு வேதவசனம் மிக அழகாக சொல்லுகிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நம்மை அழைத்த தேவன், உன்னதமான இந்த பணிக்கென்று அழைத்தவர், நித்தியமான வாழ்வுக்கென்று அழைத்த நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். 3ஆம் வசனத்தை பாருங்க, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவ சித்தமாக இருக்கிறது. அதே 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறான். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள ஆண்டவர். அதைத்தான் லேவியராம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் தேவனும் கர்த்தருமாய் இருக்கிற நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். லேவியராம் 20:26 வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தராய் இருக்கிற நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே
நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படியாக என்ன வேதத்தில் சொல்லப்பட்டது. அவரை போல நாமும் பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியுடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஒரு நாள் உசியா ராஜா மரணமடைந்த நாளிலே ஆலயத்திற்கு செல்கின்றான். உன்னதமானவர் அங்கு சிங்காசனம் வீற்றிருக்கிறதை பார்க்கிறான். கேருபீன்களும் சேராபீன்களும் ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், இரவும் பகலும் அவரை பரிசுத்தர் 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 சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவருக்கு பல குணாதிசயங்கள் இருக்கிறது. அவர் இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் நிறைந்தவர், கிருபை மிகுந்தவர், அன்பு மிகுந்தவர். ஆனால் இங்கு பாருங்கள், அந்த கேருபீன்கள் ஆண்டவரை ஓயாமல் பரிசுத்தர் 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றதை பார்க்கின்றோம். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. பரிசுத்த பிதாவே என்று சொல்லி ஆண்டவர் இருக்கிற இயேசு கிறிஸ்து பிதாவை அட்ரஸ் பண்ணுகிறதை பார்க்கிறோம். பிதாவை நோக்கி அவ்வாறு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் செங்கடலை கடந்து வருகிறார்கள். அப்போ மிரியாம் மற்ற எல்லாரும் எப்படி பாடுகிறாங்க? யாத்திராகமம் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 15ஆம் அதிகாரத்தில் இங்கு 11ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். பரிசுத்தத்தில் அவர் மகத்துவம் உள்ளவர் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தமுள்ள தெய்வம், அசுத்தத்தை விரும்பாதவர், தீமையை விரும்பாதவர். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் நானும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். தானியேல் தீர்க்கதரிசியை சிறைப்பிடித்து கொண்டு போகிறார்கள். ஞானமுள்ள இந்த யூத வாலிபர்களை அவர் வேறு பிரித்து தன்னுடைய தேசத்திலே அவர்கள் தன்னுடைய நாட்டில் எல்லா விதமான கல்வி அவர்களுக்கு கொடுக்கின்ற சாஸ்திரங்களை கற்கும்படியாக செய்கிறதை பார்க்கிறோம். இந்த ராஜாவுடைய உயர்ந்த உணவுகள் எல்லாம் கொடுக்கிறதாக வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போ தானியேல் என்ன தீர்மானம் பண்ணி கொண்டான்? 1ஆம் அதிகாரத்தில் தானியேல் தீர்க்க புஸ்தகத்தில் 8ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ராஜாவின் போஜனத்தினால் தீட்டுப்படாதபடிக்கு தன்னை காத்துக்கொண்டான். ராஜா சாப்பிடுகிற அந்த உணவு விக்கிரகங்களுக்கு படைத்தவைகள். அதன் மூலமா என்ன செய்யக்கூடாதுன்னா தீட்டுப்படக்கூடாது. தன்னை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொண்டான். ஆகவே தான் அந்த தேசத்துல ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல தேவன் ஒன்று கொண்டு உயர்த்துகிறதை பார்க்கிறோம். பரிசுத்தத்திற்கு வைராக்கியமா இருக்கணுங்க. எந்த சூழ்நிலையிலும் நம்மை விற்று போட்டு விடக்கூடாது. அசுத்தத்திற்கு நம்மை அர்ப்பணித்து விடக்கூடாது. பரிசுத்தத்தில் வைராக்கியமா இருக்கிற பிள்ளைகளை தேவன் அதிகமாக நேசிக்கிறார். நீங்க யோசேப்பை பாருங்க, 39ஆம் அதிகாரம் ஆதியாகமம் புஸ்தகம் வாசித்து பாருங்க. 9ஆம் வசனத்துல போத்திபாருடைய மனைவி அவனை தேடி வருகிறாள். பாவத்தை இவன் தேடி போகலங்க, அவன் பாவமே அவனை தேடி வருகிறது. நம்ம ஆட்கள் என்ன சொல்லுவாங்க? வேற வழி கிடையாது, உயர்ந்த இடம், அப்படி இப்படின்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்லுவாங்க. இவன் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அது எங்கிருந்து வந்தானே அவன் சொல்றான். இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதம் பாவம் செய்வது எப்படி? அவன் அவ்வளவு ஒரு வைராக்கியமா இருக்கிறாங்க. கிடைச்சி அவனுக்கு பரிசு என்ன? தூக்கி வச்சு ஆடினாங்களா, கொண்டாடினாங்களா? ஒன்றும் கொண்டாடலை. சிறைச்சாலையில் கொண்டு போடுகிற வேதத்தில் பாருங்க. வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவன் கூட இருந்தார் அப்படின்னு சொல்லி. அவன் ஜெயிலுக்கு போனாலும் ஆண்டவன் கூட இருந்தாரு. ஏன் தெரியுமா? பரிசுத்த வைராக்கியமா இருந்தார். கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டும் பொழுது தேவன் ஒரு நாள் கைவிட மாட்டார், நம்ம விட்டு விலக மாட்டார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். சிறைச்சாலைக்காரனுடைய தலைவனுடைய கண்களுக்கு கூட தயவு கிடைக்கப்படினார். கூட இருந்த பானபாத்திரக்காரன் மறந்து போனாங்க. அவன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னான், கரெக்டான அர்த்தம் சொன்னான். அவன் சொன்னான், எப்பா நான் களவாய் கொண்டு வரப்பட்டவன், நீ வாழ்ந்திருக்க முடியும் நினைத்துக்கொள்ள அப்படி சொல்றான். யோசேப்பு நினைச்சு எப்படியா எனக்கு விடுதலை கிடைச்சிடாதா அப்படி சொல்லி. ஆனா அவன் மறந்து போனாதான் வசனம் சொல்லுகிறது. நான் நினைக்க அது நல்லதுதான். பார்த்துக்க, சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு தாமதம் வருகிறது. ஆண்டவர் நினைக்காரா நினைக்கலையா? என் ஜெபம் கேட்கப்படுகிறது இல்லையா? ஆனால் ரைட் டைம்ல தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். அப்போ இந்த பானபாத்திரக்காரன் நினைச்சு அவனுக்கு ஒரு விடுதலையை வாங்கி கொடுத்துருப்பான்னு சொன்னாச்சுன்னா அவன் வேலை, அவனுடைய நிலைமை அதோடு முடிஞ்சிருக்கும். நேரே தகப்பு வீட்டுக்கு போயிருப்பான், இல்லை வேற எங்கேயாவது போயிருப்பான், யோசிப்பா. அதுக்கப்புறம் சீன்ல இல்லாமல் போயிருப்பாப்புல. ஆனால் அவன் அதே இடத்துல இருக்க போய் தான் அங்கு பார்வோனுக்கு சொப்பனம் வந்த உடனே இவன் சொல்றான், இங்கே சிறைச்சாலை அவன் கூட ஒருத்தர் இருந்தாயா,
அவனுக்கு சொப்பனத்தை சொல்லக்கூடிய அர்த்தம் தெரியும் அப்படி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உடனே அவனை அழைத்து கொண்டு வா. வஸ்திரங்கள் மாற்றப்படுகிறது. நேரா பார்வன் கொண்டு வரப்படுகிறான். சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை சொல்லுகின்றான். நீதான்ப்பா சரியான ஆளு. நான் ஒரு பேருக்கு நான் அரண்மனையில் ராஜாவா இருக்கிறேன், பார்வனா இருக்கிறேன். இந்த தேசத்துல உன் வார்த்தையின்படி என்று ஒருத்தனும் கையை ஆட்டக்கூடாது, காலை ஆட்டக்கூடாது. உன் இஷ்டப்படி செய்யலாம். எல்லா அதிகாரத்தையும் கொடுக்கிறதை பார்க்கிறோம். பரிசுத்தத்துக்கு வைராக்கியம் பாராட்டினான். தேவன் நம்மளுக்கு அந்த வைராக்கியத்தை எதிர்பார்க்கிறார். நம்மை சுற்றிலும் அசுத்தங்கள் இருக்கலாம், பாவங்கள் நம்மை சுற்றிலும் இருக்கலாம். ஆனா ஆண்டவருக்காய் வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அன்றைக்கு பெனகாசை போல தேவன் அப்படிப்பட்ட நபர்களை தேடுகின்ற அந்த கடைசி காலத்துல சின்ன சின்ன இச்சைகளிலும் பாவங்களிலும் விழுந்து போகிற மக்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? வாழ்க்கை சீரழித்துக் கொண்டிருக்கிற எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஆண்டவருக்காக ஒரு கூட்ட ஜனம் பரிசுத்தத்தில் வைராக்கியமாய் இருக்கும்படியாக தேவன் எழுப்பும்படியாக விரும்புகிறார். அந்த கூட்டத்தில் நாம இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்டவர்கள் தான் அழைப்புக்கு பாத்திரவங்களாக இருக்க முடியும். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்க. கடைசியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த அழைப்புக்கு பாத்திரவங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? ரோமருக்கு நிருபத்தில் வேதவசனம் மிக அழகாக சொல்லுகிறது. 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயிருக்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. இந்த ரோம திருச்சபைக்கு பவுல் எழுதும் பொழுது பரிசுத்தவான்களாக இருக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறாவது. அப்ப இந்த ரோம திருச்சபையில் உள்ள பரிசுத்தவான்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு அவர் கொடுக்கிற ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ரோமருக்கு நிருபம் 14ஆம் அதிகாரத்துல மிக அழகாக சொல்லுகிறது. 13ஆம் வசனத்துல, இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக, ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாதென்றே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். இதனுடைய பொருள் என்னவென்றால், ஆண்டவரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் மற்றவர்களுக்கு இடரலாக இருக்கவே கூடாது. இடரலற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் 1 கொரிந்தியர் நிருபத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கே 10ஆம் அதிகாரத்தில் வேத வசனம் சொல்லுற 33ஆம் வசனத்தில், நீங்கள் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரல் அற்றவர்களாய் இருங்கள். அந்த காலத்தில் நிறைய பேர் இடரல் உண்டாக்குறவர்களாக நினைச்சுதாங்கன்னா இருந்திருக்கிறாங்க. இந்த சிறு பிள்ளைக்கு இடரல் உண்டாக்குற எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி நடு சமத்தில் போடுவது நல்லதுன்னு வசனம் சொல்லுகிறது. அப்போ இந்த இடரல் எவ்வளோ ஒரு டேஞ்சரஸ் பாருங்க. நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு எவ்விதத்திலும் இடரல் உண்டாகும்படியாக வாழவே கூடாது. நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நம்ம வாழுகிற வாழ்க்கை பிறர் பாவம் செய்வதற்கு ஏதுவாக ஒரு இடரலான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விடக்கூடாது. இடரல் என்று சொன்னால் நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மத்திய சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அங்கே இடரல் சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு ஆங்கிலத்தில் திங்ஸ் தட் காஸ் பீப்புள் டு சின், பாவம் செய்வதற்கான காரணமாக நாம் இருந்து விடக்கூடாது. அதுதான் இடரல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றவருடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்கு, அப்படி வாழ்க்கையின் விசுவாச வாழ்க்கைக்கு நாம் பிரயோஜனமுடையவர்களாக இருக்கணும். அப்படி விசுவாச வாழ்க்கைக்கு நாம் என்ன செய்யணும்? நம்ம உந்துதல் உடையவர்களாக நம்ம வாழ வேண்டும். நாம் அவர்களுக்கு இடரல் உண்டாக்கும்படியாக தேவனை விட்டு பிரிந்து போவதற்கு, ஆசீர்வாதத்தை இழந்து போவதற்கு காரணமாக நாம் இருந்து விடக்கூடாது. நான் காலேஜில் படிக்கும் பொழுது சில அருமையான நண்பர்கள் உண்டு பார்த்துக்கிடுங்க. கிளாஸில் 40 பேர் படிப்பும் பார்த்துக்கிடுங்க. இது ஒரு 4-5 பேர் தான் உருப்படியாக ஃபஸ்ட் மார்க் வாங்குவாங்க பார்த்துக்கிடுங்க. ஆனால் ஒன்றா நம்ம சேட்டைக்காரமும் இருப்பேன். சில பேர் அமைதியாக இருப்பாங்க. ஆனால் சில பேர் நினச்சிவாங்கன்னா நல்லா படிப்பான், ஆனால் நல்ல பிரில்லியண்ட்டாக இருப்பான், ஆனால் பயங்கரமான சேட்டைகள் பண்ணுவோம் பார்த்துருக்கு. இந்த எக்ஸாம் நேரத்தில் என்ன செய்வான்னு பார்த்தீங்கன்னா, அது வர நம்ம கூட சேர்ந்துக்கிட்டு நல்லா விளையாடுவாங்க, இது பண்ணி நம்மளை படிக்க விட மாட்டான். ஆனால் எக்ஸாம் டைம் வந்த உடனே அப்போ தான் நமக்கு புத்தி படிக்க நினைப்போம் பார்த்துருங்க. இவன் நேராக வருவான். அவன் நாம் ஒரு உருப்படியாக ஒரு கொஷினை படிக்கணும்னு நினச்சி படிக்க உட்காரும் பொழுது அவன் சொல்லுவான், இந்த கொஷின் வராது அப்படிம்பான். முதல்ல
வரட்டா பரவாயில்லப்பா, உட்காந்து படிக்கிறேன்னு படித்தா அவன் சொல்லுவான், இப்போ இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, நான் இதை படிக்கவே இல்லை அப்படிம்போம். சரி அதை படிக்கணும், அடுத்த கொஷின் போனால் இதை இது 4-5 வருஷமாக யூனிவர்சிட்டியில் கேட்கவே இல்லாத கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை எடுத்தாலும் அதை கேட்காது இதை கேட்காதுன்னு சொல்லி படிக்கின்ற ஒரு உருப்படியே ஒரு 2 மணி நேரம் படிக்கணும்னு நினச்சிருப்பான். 2 மணி நேரமும் இவன் உட்காந்து கதை பேசி படிக்கிறவனை கெடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் இவன் என்ன செய்வான்னு பார்த்தீங்கன்னா, முந்தின நாள் இரவெல்லாம் விழித்து எப்பவுமோ படித்து எல்லாத்தையும் தளப்படம் படித்து வச்சுருப்பான் பார்த்துங்க. ஆனால் இந்த படிப்பில் வீக்காக இருக்கிறவன்ட்டு போய் இப்படி சொல்லி 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 அவனே கஷ்டப்பட்டு 35 மார்க் எடுத்து பாஸ் பண்ண நினைக்கிற அவனை கூட அவன் 20 மார்க்கு கூட எடுக்க விடாமல் நினைச்சிருவான்னு பண்ணி விடாம பார்த்து கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் பாஸ் பண்ணிட்டு போயிடுவான். இவன் என்ன செய்வான்னா அரியர் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி சில பேர் இருக்கிறாங்க பாருங்க. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவங்க கூட மற்றவருடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு, விசுவாச வாழ்க்கைக்கு இடரல் உண்டாகும்படியாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொடுக்கின்றதை நாம் பார்க்கிறோம். பிலேயாமை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம். 8ஆம் புத்தகத்தில் 22, 23, 24 வசனங்களில் அவனை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. பாலாக்கு தான் அவனை கூப்பிட்றான் இஸ்ரேல் மக்களை சபிக்கும்படியாக. 7 பலிபீடங்களை கட்டுறான், 7 ஆட்டுக்குட்டிகளை பலி செலுத்துகிறான். 3 முறை அப்படி செய்கிறான். எல்லாம் வேஸ்ட், அவனுக்கு நஷ்டம்தானே தவிர லாபம் கிடையாது. கடைசியில் பாலாக்கு சொல்கிறான், நான் உனக்கு வீடு நிறைய ஐஸ்வர்யம் தரேன்னு நினச்சேன், வெள்ளியும் பொண்ணும் தரேன்னு நினச்சேன், எல்லாத்தையும் கெடுத்துட்டேப்பா அப்படின்னு சொன்ன உடனே இந்த பிலேயாமுக்கு என்னச்சுன்னு ஒன்றுமே ஓடலை. நல்ல ஒரு வாய்ப்பு ரொம்ப கெடுத்துட்டேனே, இந்த பிள்ளைகளை இந்த மக்களை சபிச்சா எனக்கு காசு கிடைச்சிருக்குமே, சபிக்க முடியலையே. அவன் சொல்கிறான், இது ஜனங்கள் கூட கர்த்தர் இருக்கிறாரு, கர்த்தர் இருக்கிறவரை யாராலுமே சபிக்க முடியாது. கர்த்தர் இவளை விட்டு போய்விட்டாரு சொன்னால் இவளுக்கு நம்ம சபிக்கணும், சபிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது, அவர்களாகவே சபிக்கப்பட்டு போய் விடுவார்கள் என்பதாக ஒரு ஐடியா கொடுக்குறான் இந்த பிலேயாம். என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா, விக்கிரக ஆராதனை, வேசித்தனம் கர்த்தருக்கு அருவருப்பானது. அதை செய்வதற்கு நீ உன்னுடைய இளம் வாலிப பெண்களை நீ அனுப்பு, உன்னுடைய விக்கிரகத்துக்கு பலி செலுத்தி பெண்களை அனுப்பி அவளை கூப்பிடு, இவன் வந்துடுவான், ஈஸியாக பாவத்தில் விழுந்துருவான். அதனால் நீங்கள் என்ன செய்யலைன்னா இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டு போய்விடுவார்கள் சொல்லி ஒரு ஐடியா ஒன்று கொடுக்குறத பார்க்கிறோம். 8ஆம் புத்தகத்தில் 25ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த பிலேயாம் கொடுத்த இந்த ஆலோசனையின்படியே பாலாக் செய்கின்றான். இஸ்ரவேல் ஜனங்கள் மீது ஆண்டவருடைய கோபம் வருகிறது. கிட்டத்தட்ட 24,000 பேர் மரித்து போகிறாங்க. ஒரு பெரிய ஒரு வாதம் ஒன்று வருகிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய தோல்விக்கு ஒரு காரணம் இது விக்கிரக ஆராதனை, வேசித்தனம், வச்சாரம். தேவன் அருவருக்கிற ஒரு கருத்து. பிலேயாமுக்கு தேவன் நல்ல ஒரு வரத்தை கொடுத்து வச்சிருந்தாரு. அந்த வரத்தை அவன் மிஸ் பண்ணான். அநேக ஜனங்கள் பாவம் செய்வதற்கு இடரலான ஒரு காரியத்தை அவன் ஏற்படுத்தி வைத்தபடினால என்ன நடந்துன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜனங்கள் தேசத்தை சுதந்திரிக்க போகும் பொழுது, இதை 8ஆம் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த மீதியானுடைய தேசத்துக்கு எதிராக இந்த இஸ்ரவேல் மக்கள் வருகிறார்கள். அந்த தேசத்தின் மக்களை அவர்களை கொன்று போட்டதும் அன்றி மீதியானியரின் 5 ராஜாக்களாகிய ஏவி, ரேக்கேம், சூர், ஊர், ரேபா என்பவர்களையும் கொன்று போட்டார்கள். பேயோரின் குமாரனாகிய பிலேயாமையும் பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா இடர்களுக்கும் காரணமாக இருந்த இந்த பிலேயாம் கடைசியில் அவன் கொன்று போடப்படுகிறான், சங்காரம் பண்ணப்படுகிறான் என்பதாக வேதத்தில் பார்க்க வரும். அன்பானவர்களே, தேவன் இடரல் உண்டாக்குறவர்களை சங்கரித்து போடுவார். நம்முடைய வாழ்க்கை இடரல் அற்ற ஒரு வாழ்க்கை இருக்கணும். நாம் அழைப்புக்கு பாத்திரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும், இடரல் அற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அவ்வாறு வாழும் பொழுது அழைப்பிலே நாம் பங்கு பெறுவோம், அந்த கல்யாண விருந்தில் பங்கு பெறுவோம். அந்த மேன்மையான கிருபைகளை கர்த்தர் தாமே நம்ம ஒரு தருவாராக. ஆமென்.